தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/3/2016 வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு 1:43 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யாகத்தால் வருகிற யோகம். சில வீடுகளில் கணபதி ஹோமம் வைப்பாங்க, சில வீடுகளில் சுதர்சன ஹோமம் வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஹோமங்கள் வைக்கின்ற பொழுதும் அந்த இல்லத்திலே எப்படி வைக்க வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். வீட்டிலே ஒரு ஹால் இருந்தால் அந்த ஹாலுக்கு நடுவில் வைப்பாங்க. அப்படி வைத்தால் அந்த ஹால் மட்டும்தான் புனிதமடையும். வீட்டினுடைய மையப்பகுதியை தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும். அந்த மையப்பகுதி ஒரு மூலையாக இருக்கலாம், மாடி படிக்கட்டின் பின்புறமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த புகை எங்கும் வியாபிக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டின் மையப்பகுதியில் வைக்க வேண்டும். அதுக்கு பிறகு யாகம் நடத்துவதுன்னு முடிவு செஞ்சா அந்த குடும்பத்தினர்கள் ஒரு வாரமாவது விரதமா இருக்கணும், அல்லது ஒரு 3 நாட்களாவது விரதமாக இருக்க வேண்டும். அப்படி விரதமாக இருந்தால்தான் அந்த யாகத்துக்கு முழு பலன்கள் கிடைக்கும். யாகம் வைக்கிற நாள் இருக்கிறதே, அது சம்பத்தாரை, சகாயத்தாரை, சுபத்தாரை, பாக்கியத்தாரை போன்ற பலம் பெற்ற தாராபலம் மிக்க நாட்களாக இருக்க வேண்டும். தாராபலம் இருந்தால்தான் ஜோரான வாழ்க்கை அமையும். அது மாதிரி இருக்க வேண்டும். பெண்கள் மாதவிலக்கு நாட்களிலே அது மாதிரி வைக்கக்கூடாது. குடும்பத்திலே ஒருவர் மாதவிலக்காக இருந்தாலும் கூட 8 நாட்கள் கழித்துத்தான் அந்த ஹோமத்திலே அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அப்படிப்பட்ட காலங்களிலே அவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. கலந்து கொண்டால் அது தீட்டு என்று சொல்வார்கள். யாகத்திலே உட்காரும் நபர்களோ தம்பதிகளோ கோடி வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அது இந்த கணபதி ஹோமம் வைக்கிறோம், அதுக்கு முன்னால தம்பதியர் 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க அணிவித்த வஸ்திரங்களை அணிவிப்பதை காட்டிலும் கோடி வஸ்திரமாக புதிதாக வாங்கி அணிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் அதற்கென்று ஒரு தனி பலன்கள் உண்டு. யாகம் முடியும் வரை, அந்த யாகம் முடிகிற வரைக்கும் யாகம் செய்பவர்கள் திரவப் பொருளையே உட்கொள்ள வேண்டும்ங்கிறாங்க. ஒரு காபி சாப்பிட்டுக்கலாம், வேற எதுவும் பால் சாப்பிடலாம், ஆனால் ஒரு திடப்பொருளாக இருப்பதை உட்கொள்ளக்கூடாதான். அப்படி இருந்தால் பலன் கொடுக்காது. இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அக்கினியிலே சமுத்திரங்களை போட்டு குருக்கள் ஸ்லோகம் சொல்வார், சுவாகான்னு சொல்லுவார். எல்லாத்துக்கும் உள்ள யாகங்களிலே சொல்லுகின்ற பொழுது நவகிரக துதி சொல்வார். இப்ப சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா காகத்துவஜாய வித்மகே ஹட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத் அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவார். இப்படி காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் அப்படி சொல்லுகின்ற பொழுது குடும்ப உறுப்பினர்கள் எதிர்மறையாக பேசிக் கொண்டிருந்தால் அதுவே நடந்துவிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுல அதே மாதிரி ஹோமம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க கல்யாணம் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக ஹோமம் வச்சாங்க. அப்ப எல்லாம் முடியாதுங்கிற வார்த்தைகளையே நிறைய சொன்னாங்க. அப்புறம் நீண்ட நாட்களுக்கு பிறகுதான் முடிஞ்சிச்சு. காரணம், நாம அந்த இடத்துல இருக்கிற பொழுது நல்ல வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். எப்பொழுதுமே நல்ல சில பேர் பாத்தீங்கன்னா வயதானவங்கள்ட்ட ஒரு தகவலை சொன்னீங்கன்னா நல்லது அப்படிம்பாங்க. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லது. எங்க ஊர்ல ஒரு விழா வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன், நல்லது. அது இத்தனாம் தேதி வச்சிருக்கேன் அப்படின்னு, நல்லது. அதுல நீங்க கலந்துக்கணும் வாங்க அப்படின்னா நல்லது அப்படின்னாங்க. எல்லாத்துக்குமே நல்லது நல்லதுன்னு சொல்ல சொல்ல அவருடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்குது. ஆகையினாலேதான் அது மாதிரியான ஒரு சம்பவங்கள் இருக்கிற இடத்திலே, யாகங்கள் வைக்கிற இடத்திலே நமக்கு யோகங்கள் வர வேண்டுமானால் நல்ல சொற்களை சொல்ல வேண்டும். எல்லாம் முடிந்த பிறகு யாகம் நடத்தி கொடுக்கிறவரை திருப்திப்படுத்தணும். நல்ல திருப்தியா அவருக்கு வேண்டியதை கொடுத்து அவரை நம்ம வழி அனுப்பி வைக்கணும். இப்படியெல்லாம் செய்து அந்த யாக குண்டத்திலே இருக்கக்கூடிய அந்த விபூதி இருக்கிறதே அதை எடுத்து நாம் அணிந்து கொள்ள வேண்டும். யாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை நாம் எடுத்து அணிந்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் முறைப்படி ஒரு இல்லத்திலே நாம் யாகம் செய்தால் அந்த இல்லம், அதிலே இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி தூய சக்திகள் வந்து சேரும். யாகத்தால் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்றைக்கு இணைந்து செயல்படுபவர்களால் உங்களுக்கு லாபம் உண்டு. குருவின் பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும், குதூகலம் அதிகரிக்கும். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. குழந்தைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் பெருகும். ரிஷபராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் அனுசரிப்பு குறைவாகவே இருக்கும். பக்கத்தில் இருப்பவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய மாட்டார்கள். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமையும் கூடலாம். பொறுமையை கடைபிடித்தால் பெருமை காண முடியும். மிதுனராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணும் நாள். இன்றைக்கு நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நட்போட்டம் விரியும். பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். குடும்ப முன்னேற்றங்களில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள்.
கடகராசி நேயர்களே, சண்டை போட்டவர்கள் சமாதானம் அடையும் நாள். இன்றைக்கு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்தபடியே லாபங்கள் கிடைக்கலாம். இடம் வாங்கி விற்றதில் கூட ஒரு சிலருக்கு வரவேண்டிய பாக்கித் தொகைகள் இன்று வசூலாகும். இந்த நாள் உங்களுக்கும் ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, இருப்பு தொகை அதிகரிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் அதிகாலையிலேயே வந்து சேரப்போகிறது. குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பலன்கள் வாயில் தேடி வரலாம். வாங்கல் கொடுக்கலில் ஒழுங்காகும். திருப்தி தரும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மாலை நேரத்தில் வரும் விரயம் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். 3 செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற தடைகள் ஏற்படுமோ என்று கவலைப்பட வேண்டாம். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். செய்தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். செலவுகளுக்கேற்ற வரவும் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, சிக்கல்களில் இருந்து விடுபடும் நாள். செலவுக்கேற்ற வரவு உண்டு. நீண்ட நாள் பிரச்சனை இன்று நிறைவேறும். தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. 2 சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை கடைசி நேரத்தில் தான் காப்பாற்ற இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கலாம். ஆடம்பர பொருட்களையும் வாங்கலாம். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி கல்யாண சீர்வரிசைகளையும் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகளால் ஆதரவு உண்டு. அது மட்டுமல்ல, அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். வரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் என்று அருகில் இருப்பவர்களால் ஆதாயம் கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். திருமண முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. தெய்வீக சிந்தனை மேலோங்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நேற்று பாதியில் இந்த பணி இந்த மீதியும் தொடரும். மகர ராசி நேயர்களே, மாற்று கருத்துரையோர் மனம் மாறும் நாள். மங்கள செய்தி ஒன்று மனை தேடி வரப்போகிறது. குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தின் கருதி மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள இயலும். எதிர்பாராத தனவரவும் உண்டு. கும்பராசி நேயர்களே, மாற்று கருத்துரையோர் மனம் மாறும் நாள். இன்றைக்கு மங்கள செய்தி ஒன்று மனை தேடி வரப்போகிறது. கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல் அனுகூலமும் உண்டு. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார். மீனராசி நேயர்களே, மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். மங்கள செய்தி இல்லம் தேடி வரப்போகிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். ராசிநாதன் குரு. இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரம். எனவே குருவை வழிபட்டால் உங்களுக்கு குதூகலங்கள் வந்து சேரும். குடும்ப முன்னேற்றங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. வெளிநாட்டு பயணங்களில் ஆர்வம் காட்டுபவர்களுக்கு அது வெற்றிகரமாக அமையப் போகின்றது. வியாபார விரோதங்கள் விலகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.